சிட்டில பைப்பை திறந்தா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயம் போற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய வெப்பம். பைப்பை திறந்தா 24 மணி நேரம் தண்ணியை பாக்குறவங்களுக்கு விவசாயம் பண்ற வழிய புரிய வைப்போம். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்? சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். Ada video nih. Dalam kata sana lah. Serius tak? റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളത് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ വിജയണ്ണന്റെ കത്തി മൂവിയിലെ മാസ് ഫൈറ്റിന് ശേഷമുള്ള സീനാണ്. എന്താ പറയാ, നമുക്ക് കോയിൻ ഫൈറ്റ്, ഇരുട്ടത്തുള്ള കോയിൻ ഫൈറ്റ്, കോയിനുകൾ എറിഞ്ഞിട്ടുള്ള ഒരു ഫൈറ്റ് ആയിരുന്നു. കിഡ് ഫൈറ്റ് ആയിരുന്നു. 50 പേര് വന്നിട്ട് എന്താ പറയുക, ഒറ്റക്ക് നിന്നിട്ട് പോരാടി എന്നുള്ളൊരു ചീത്തപ്പേര് ഒഴിവാക്കാനായിട്ട് വന്നൊരു സീൻ. അതും കറക്റ്റ്, നല്ല ലോജിക്കലി ആ ഒരു ഉപയോഗിച്ചിട്ടുള്ള സംഭവം. ഡയറക്ടർ ബ്രില്യൻസും അതുപോലെ തന്നെ ആക്ടറിന്റെ പെർഫോമൻസും എല്ലാം കൊണ്ടും പൊളിച്ചടിക്കുക. മാസ് പ്രസൻസ് ഉള്ള ഒരു സീൻ, അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിട്ടുള്ള ഒരു സീൻ കൂടിയായിരുന്നു. അതിന് പക്ഷെ എന്താ മനസ്സിലുള്ള കാര്യം എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഒറിജിനൽ ജീവാനന്ദം വരുമ്പോ എന്താ സംഭവിക്കാന്നുള്ളതാണ്. കാരണം അങ്ങനെ ഓൾറെഡി ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. എന്തായാലും നമുക്ക് അടുത്ത സീനിലോട്ട് പോവാം. തുടങ്ങിയാലോ? റെഡി അല്ലേ? மற்ற கேஸ் அல்ல. நடுவர் மன்ற தீர்ப்பு கண்ணூத்து கிராமத்துக்கு சாதகமா இருக்கு. அந்த வாட்டர் சோர்ஸ் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு மிஸ்டர் லட்சுமி குமார். ஆனா இன்னைக்கு காலையில எம்என்சி தரப்புல ஒரு விஷயம் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல கண்ணூத்து கிராமத்தை சுத்தி 200 கிராமத்து முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் சுமார் 2324 பேர் எங்களுக்கு ஃபேக்டரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. திடீர்னு தன்னூத்து கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள் இந்த கேஸுக்குள்ள எப்படி வந்தாங்க? அவங்க உண்மையிலேயே அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிகிரி சர்டிபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிருக்காங்க. அகைன் கழிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அதுவும் டிகிரி ஹோல்டர் என்ன விரும்புறாங்கிறது இதுல முக்கிய பங்கு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த அவங்க உண்மையான கிராமத்து இளைஞர்கள் தானே அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்க 2324 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அது ஃபேக் நீங்க நினைச்சா நீங்க ப்ரூவ் பண்ணணும். அது ஃபேக்னு ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்களுக்கு அந்த சர்டிபிகேட் ஜெராக்ஸ் வேணும். மியூசிக் உண்டு. ஓகே, இந்த வழக்கை இதுக்கு மேலேயே தள்ளி வைக்க முடியாது. எமோஷனல். இறுதி தீர்ப்பு இன்னும் 5 நாள்ல. அதுக்குள்ள இதெல்லாம் நீங்க போலீஸ் சப்போர்ட்டர்ஸ் ப்ரூவ் பண்ணலன்னா தீர்ப்பு கார்ப்பரேட் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. கோர்ட் டிஸ்மிஸ். 1000+. അതും 5 ദിവസം ഇനി മാക്സിമം 5 ദിവസം. മ്യൂസിക് ഓപ്പോസിറ്റ് കളിക്കണ്ടേ? കിട്ടും സീന. രണ്ടുപേരുടെ ഷോട്ട് അല്ലേ? சார் கேஸ்ல புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதான் சார் கொஞ்சம் லேட் ஆகுது. അതെന്താ സാധനം? എന്താ പുതിയതായിട്ട് വന്നത്? അത് മറ്റവര് കുറച്ച് പേര് എക്സ്ട്രാ പേര് വന്നിട്ട് அவங்க வச்சிருக்கிற டிகிரி சர்டிபிகேட்ஸ், ரேஷன் கார்டு, ஆளுங்க எல்லாம் ஒரிஜினல். அப்படியா? நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஆனா இந்த 2300 பேரும் இந்தியால இல்ல, வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க. கூலி வேலை. எதுக்காக வெளிநாட்டுல வேலை செய்யறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணாங்க? அவங்க வேலை செய்யற கம்பெனிஸ் ஃபோன் நம்பர் இருக்கா? கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 50 பேரோட நம்பர்ஸ் இப்ப ரெடியா இருக்கு. அவங்க கிட்ட பேசுங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. ഇല്ലേ? 2000 സംതിങ്. അതാ അവർക്ക് ഫാക്ടറി വേണമെന്നുള്ള രീതിയിൽ പറഞ്ഞു. ஹலோ, நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். என் பேரு ஜீவானந்தம். அன்னூத்து ஜீவானந்தனா? ஆமா. மருதமுத்து, தன்னூத்து கிராமத்துல ஃபேக்டரி தான் வரணும்னு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்களே, அப்படியா? அப்படிதான் பண்ணலையே. இல்லையே, உங்க பேரு, ரேஷன் கார்டு, டிகிரி எல்லாம் இருக்கு. இல்லண்ணே, நானே இங்க வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊருக்கு வந்து வயல்ல எப்படா வேலை செய்வோன்னு இருக்குண்ணே. நீங்க சென்னைக்கு வந்து இதை கோர்ட்ல சொல்றீங்களா? 4 வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கேண்ணே. பாஸ்போர்ட் அவங்க கையில தான் இருக்கு, தரமாட்டாங்கண்ணே. கம்பெனி கார் ஓட்டிட்டு இருக்கேன்.
பாஸ்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. அண்ணே நான் 4 வருஷம் கான்ட்ராக்ட் வந்திருக்கேன். பாஸ்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. விட மாட்டாங்க. അങ്ങനെയാണ് 2 வருஷம் இருக்குண்ணே, விட மாட்டாங்க. എല്ലാരും കോൺട്രാക്റ്റിലാണ്, പെട്ടെടുക്കണം, നമുക്ക് വരാൻ പറ്റില്ല. சரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். எல்லாருமே வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனில லேபர்ஸா இருக்காங்க. திட்டம் போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனி இன்னொரு கார்ப்பரேட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் கூட கொடுக்க மாட்டாங்க, ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்னா அவங்க சைடு தான் தீர்ப்பு. என்ன ட்ரை பண்ணியா? ஒரு சொத்த வக்கீல வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனி எதிர்க்கிறியா நீ? என்கிட்ட ஒரு அட்வொகேட் டீமே இருக்குடா, கார்ப்பரேட் மூளை. அதுல ஒருத்தரை கூட நீ கோர்ட்டு கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒர்க் பண்றது மல்டிநேஷனல் கம்பெனில. அது உலகம் ஃபுல்லா இருக்குடா. எனக்கு அடிபட்டா மொத்த பேரும் ஒன்னா வருவாங்க. கார்ப்பரேட்ங்கிறது ஒரு செலந்தி வலை, அதுல மாட்டின சின்ன பூச்சிதான் கிராமம். വില്ലനായി മാറുന്നല്ലേ? ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு பிரச்சனைனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் ஒண்ணு சேருவாங்க. ஆனா விவசாயிக்கு பிரச்சனைனா ஒட்டு மொத்த மக்களும் ஒண்ணு சேருவாங்கன்னு அவங்களுக்கு நம்ம காட்டுவோம். நம்ம பிரச்சனை எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும். மீடியா கண்டிப்பா நியூஸ் போடுறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஃப் பேஜ் எல்லாம் வராது. 6வது பக்கத்துல ஒரு 7 வரி வரும். எவ்வளவு ஹாட் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. 3 வருஷத்து பழைய நியூஸ் இது. பண்ணலாம் பாஸ். உங்க சைட்ல இருந்து ஒரு 10 பேர், அவங்க சைட்ல இருந்து ஒரு 10 பேர். ஏற்கனவே செத்து போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சைட்ல இருந்து ஒன்லி லேடிஸ். குழந்தைங்க இருந்தா இன்னும் சூப்பர். எல்லாரும் நல்லா பிரைட்டா அழுவணும், நடுவுல கொஞ்சம் கோவப்படணும், திட்டணும். ஆனா நீங்க யாரும் தடுத்துடக்கூடாது. கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நம்ம எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 சண்டே தட்டி விட்டுருவோம். சரி, 5 நாள்ல தீர்ப்பு சார். ஸ்லாட்லாம் அவ்வளவு இம்மீடியட்டா கிடைக்காது பாஸ். என்ன பேசுறீங்க? മനസ്സിലായോ? ആരും സപ്പോർട്ട് ചെയ്യുന്നില്ല, TRP ഇല്ല എല്ലാവർക്കും. മീഡിയാസ് നല്ലോണം കാണിച്ചിട്ടുണ്ടല്ലേ? ഓ 2300 பேரை பொய்யா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ண எங்களால முடியல. அதை விட அதிகமா மக்கள் சப்போர்ட் பண்ணாதான் கோர்ட்ல நம்ப வைக்க முடியும் சார். சார் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இந்த நியூஸ் வேல்யூ இல்லையே. இப்போ ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றான்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தீ குளிக்க போறேன்னு மெட்டின ஒரு வேல்யூ இருக்கு, தீ குளிச்சிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு கிராமம் அழிய போது விவசாயில பட்டி கிடக்குறாங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்கு? இது கவர் பண்ண மாட்டாங்க. இதுல என்ன நியூஸ் வேல்யூ இருக்கு? நியூஸ் வேல்யூ இல்ல. வில்லேஜ் ப்ராப்ளம்ப்பா. அங்கேயே முடிக்க வேண்டியதானே, இங்கேயே கொண்டு வரீங்க. போங்கப்பா. വില്ലേജ് പ്രോബ്ലം എല്ലാരും കൈ വിട്ടു. ഇനി എന്താ ചെയ്യാ? ഫുൾ സ്റ്റക്ക്. ஹலோ, நாங்க தன்னூத்து கிராமத்துல இருந்து பேசுறோங்க. எங்க ஊர் பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட போன் கொடுங்களேன். கொடுக்குறேம்மா. உங்க கிராமத்துல இருந்து போன். தன்னூத்து கிராமம். தாத்தா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறாமா. கேஸையே 5 நாள் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம பக்கம் தீர்ப்பு வருமானு எல்லாரும் கவலையா எல்லாம் லேடிஸ் இருக்காங்க. சரி தாத்தா, அம்மா அண்ணன் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அண்ணன் ஜீவானந்தன். உங்க அம்மா பேசணுமா? தம்பி, அம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க எல்லாரும் சேலக்காரியம்மனை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். சரி பக்கத்து வீட்டு கோகிலா அவங்க கிட்ட பேசணுமா? இல்ல கொடுங்கம்மா. ஒரு நிமிஷம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா. போன வாரம் அப்பா துபாயில இறந்துட்டாருங்க. வேலைக்கு போன இடத்துல நெஞ்சு வலிக்குதுன்னுச்சான். இங்க பாடி அனுப்புறேன்னாங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் ஆம்பளைங்க யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கும்ல, அதான் அங்கே எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டோம். வச்சிடுறேன். ആ മ്യൂസിക് വരുമ്പോഴാണ് വേറെ ഇമോഷൻ അല്ലേ? കൺട്രോൾ ചെയ്തിട്ടുള്ള പെർഫോമൻസ്.
பத்திரிக்கை டிவி இவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும்னா நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு மிஞ்சி போனா இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்க போறோம். மக்களுக்கும் நம்ம நியூஸ படிக்க ஆர்வம் வரும். நம்ம பிரச்சனைய சொல்றதுக்கும் வழியா இருக்கும். ഓൾറെഡി ഒരു പ്രാവശ്യം നടക്കല് ചെയ്തിട്ടാണ് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം. ഓ ஏன் செத்து போனாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? விவசாயி சாகிறதுக்கு முன்னாடி தடுக்க வர மாட்டாங்களா? பவர்ஃபுல் டயலாக். ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்க வர மாட்டாங்கல்ல. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்க பிடிக்குவாங்களா? சிட்டில பைப்பை தொண்டா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயம் போற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய வெப்பம். பைப்பை திறந்தா 24 மணி நேரம் தண்ணிய பாக்குறவங்களுக்கு விவசாயம் பண்ற வழிய புரிய வைப்போம். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்? சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். മറ്റേ ബീജി വന്ന് നമ്മളെ ഫസ്റ്റത്തെ സാധനല്ലേ സീരിയസാ അടിയിലേ മറ്റേ വെള്ളത്തിന്റെ പൈപ്പ് ലൈൻ ഉണ്ടാവില്ലേ? சென்னை சிட்டிக்கு 70% தண்ணி ஏரி மூலமாகவும் 20% லாரி மூலமாகவும் 10% கிரவுண்ட் வாட்டராகவும் வருது. இந்த ஏரி மூலமா வர தண்ணியை மட்டும்தான் நம்ம பிளாக் பண்ண போறோம். இந்த 70% ஏரி வாட்டர் யூஸ் பண்ற மக்கள் லாரி வாட்டருக்கு வரும்போது 2வது நாள் சிட்டிக்குள்ள லாரி வாட்டர் பத்தாம போயிடும். 3வது நாள் தண்ணி மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களுடைய தேவையா இருக்கும். நம்ம நோக்கம் மக்கள் பாதிக்கப்படணும்ன்றது இல்ல. கிராமத்தோட அழிவு சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியணும். எல்லா மீடியாவும் நம்மள திரும்பி பார்க்கணும். அவ்வளவுதான். சிட்டிக்கு எத்தனை ஏரியில இருந்து வாட்டர் வருது? செம்பரப்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஆனா ஏரியிலிருந்து வர தண்ணிய நாம இப்படி பார்த்து எடுக்க முடியும்? சொல்றேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க நீங்களும் நானும் தான். நாங்க இந்த வயசான காலத்துல எங்களால என்னப்பா பண்ண முடியும்? வீட்டுக்கு பாரமா இருக்குன்னு சொல்லிதான் நாங்க பெற்ற பிள்ளைகளை எங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. வயசான என்ன? தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. தொழில்நுட்பாளிகளுக்காக ஓடி ஓடி சேவை செஞ்சப்போ மதர் தெரேசாக்கு வயசு 87. மொத்த வெள்ளக்காரங்களையும் கப்பல் ஏற்றி அனுப்பினப்போ காந்திக்கு வயசு 77. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு உங்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. யார் வராங்க கூட? ഇമോഷണലി മാസ് അല്ലേ? ഭയങ്കര സീൻ കേട്ടോ. ഫ്രണ്ട്സ് நம்பிக்கையானவங்க தைரியமானவங்க யாராவது இருந்தா வரவேங்க. நமக்கு இன்னும் 60 பேர் வேணும். അവരുടെ ഫ്രണ്ട്സിനോട് അതുകൊണ്ട് വന്നിട്ട് ആൾക്കാർ ടാറ്റമാസ് നദി നദി മാത്രം മനസ്സിലായി. നമുക്ക് 5 മണിക്കുള്ള മോട്ടർ ഓൺ பண்ணனும். இப்பவே ഏകദേശം നിന്നാ കണ്ണേ കളിക്കല്ലേ. ഒരു രക്ഷയില്ലാത്ത സീനായിരുന്നു. പവർ മാസ് സീൻ, അപ്പൂപ്പന്മാർ മാസ്, എത്ര പറയാനുള്ളൂ. ശരിക്കും എന്താ പറയാ,
അവരുടെ ഭയങ്കര രസമാട്ടോ ശരിക്കും. അവരെ എനിക്ക് തോന്നുന്നു വേറെ ഏതൊരു മൂവിയിൽ അങ്ങനെ കാണിച്ചിട്ടില്ല തോന്നുന്നു അവരെ, അല്ലെ? അതായത് ആ ഒരു നമ്മള് ഇന്ത്യൻ താത്താമാസ് കണ്ടിട്ടുണ്ട് ഒറ്റക്കുള്ളത്. അപ്പൊ അതിനുശേഷം ഇതിന് ശരിക്കും നമ്മളിപ്പോ അടുത്ത് കാണുന്നതിൽ ഇതാണ് എല്ലാ അപ്പൂപ്പന്മാരും ഒരുമിച്ച് വരുന്ന ഒരു മാസ് സീൻ ഉണ്ടോ, കിടിലനായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അതായത് അവിടെ ഒരു സിറ്റുവേഷൻ വരുന്ന സമയത്ത് ഇനി എന്താ ചെയ്യാന്നുള്ളൊരു സംഭവം വന്നപ്പോ ആൾബലമില്ല. അപ്പൊ എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കില് പക്ഷെ സംഭവം എന്ന് വെച്ചാൽ കതിർ എന്ന് പറയുന്ന ആ ഒരു ക്യാരക്ടർ കതിർ എന്ന് പറഞ്ഞാൽ ഭയങ്കര പവർഫുൾ. അതായത് ഏതൊരു സിറ്റുവേഷൻ വന്നാലും അതിന്റെ അകത്ത് രക്ഷപ്പെടാൻ അല്ലെങ്കിൽ ആ സംഭവങ്ങളൊക്കെ അറിയുന്നതുകൊണ്ട് ആൾക്ക് എല്ലാ ട്രിക്സും അറിയാം, എല്ലാം അറിയാം. ഭയങ്കര കണക്കൂട്ടലുകളും പ്ലാനിങ് എല്ലാം പൊളിയാണ്. അപ്പം അതിനകത്ത് എന്താ പറയാ നമ്മളറിയില്ലേ ആ അവരുടേതായിട്ടുള്ള കുറെ അധികം ബലഹീനതകൾ അവിടെ പറയുന്നുണ്ട്. അവർക്കത് കാരണം എന്ന് വെച്ചാൽ എല്ലാവരും തഴഞ്ഞിടും. പ്രായമായിട്ടുണ്ട് എന്നുണ്ടെങ്കിൽ ഒക്കെ ആർക്കും വലിയ വില ഉണ്ടാവില്ല. അങ്ങനെയാണ് കൂടുതൽ വൃദ്ധസദനങ്ങളിൽ നമ്മൾക്ക് അറിയാലോ കൂടുന്നത്. പക്ഷേ എന്താ പറയാ നിങ്ങളെ കൊണ്ട് പറ്റും, അല്ലെങ്കിൽ ഇത്രയും ആളുകൾ അവരുടെയൊക്കെ എത്രയോ ഏജുകളിലാണ് വലിയ വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്തിരിക്കുന്നത് എന്നുള്ളത് പറയുന്ന കേൾക്കുമ്പോ ഉണ്ടല്ലോ നമ്മുടെ ഉള്ളിലും ആ ഒരു ഭയങ്കര സ്പിരിറ്റ് വരും. പിന്നെ പറഞ്ഞൊരു സംഭവം ഏജ് എന്നുള്ളത് മനസ്സിലാണ്, ശരീരത്തിലല്ല എന്നുള്ളത്. അതായത് ആ ഒരു സംഭവം അതായത് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഓൾറെഡി നമുക്കറിയാം എന്നുള്ള ആ ഒരു ഫ്ലാഷ് ബാക്ക് പറയുന്ന സമയത്ത് 6 പേര് സൂയിസൈഡ് ചെയ്തിട്ടാണ് മീഡിയ സപ്പോർട്ട് വന്നത്. അപ്പം എഗെയിൻ നമ്മൾ സൂയിസൈഡ് ചെയ്യാന്ന് പറയുന്ന സമയത്താണ് ഈ സംഭവങ്ങളൊക്കെ വരുന്നത്. ശരിക്കും നമുക്ക് ആ ഒരു ഇമോഷൻ വരുന്നുണ്ട്, അതിന്റെ മേലൊരു ഗൂസ് ബംസും രണ്ടും കൂടി വരുന്ന സമയത്ത്, പ്രത്യേകിച്ച് ആ ഒരു സ്റ്റെക്കായി നിൽക്കുന്ന സമയത്ത്. കാരണം ഏകദേശം അവിടെ നമ്മുടെ വില്ലൻ ഒന്നും കൂടി കയറി കളിച്ച സമയത്ത് ഇവിടെ ഒന്നും കൂടി കളിക്കണല്ലോ, എന്നാൽ മാത്രമേ ഇനി അങ്ങോട്ട് നടക്കുള്ളൂ കാര്യങ്ങളൊക്കെ. ഒരു രക്ഷയില്ലാത്ത സീൻ, ഗംഭീര മാസ് സീൻ അല്ലേ, കിട്ടു സീന് നെക്സ്റ്റ് പെട്ടെന്ന് ചെയ്യാൻ തോന്നുന്നുണ്ട്. കാരണം ഇതിന്റെ കണ്ടിന്യൂറ്റി ശരിക്കും കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ചെയ്യണം എന്ന് ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ നീളം കുറച്ച് ഇതായിപ്പോയി. ഇനി അങ്ങോട്ട് നീളം കൂടിയാൽ ചിലപ്പോൾ പ്രശ്നം ഉണ്ടായിട്ടല്ല, നമ്മള് ഇട്ടിട്ടുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ അത് ബ്ലോക്ക് ആയി പോകും. അപ്പൊ അതുകൊണ്ടാണ് കാരണം ഒരു പെർട്ടിക്കുലർ അളവിൽ മാത്രമേ നമുക്ക് അപ്ലോഡ് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. അപ്പൊ എന്തായാലും നെക്സ്റ്റ് സീനായിട്ട് നമ്മൾ ഷട്ടിൽ വരുന്നതായിരിക്കും.